வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தோட்டப்புற தமிழ் பள்ளிகள் மூடப்படும் அபாயம், அப்பள்ளிகளை காப்பாற்ற வட்டார மக்கள் உதவ வேண்டும். ஜது சிவனேசன் கோரிக்கை. தோட்டப்புறங்களில் இருக்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட சில தமிழ் பள்ளிகள் மூடும் அபாயத்தை எதிர்நோக்கியிருப்பதால் அதனை காப்பாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜது சிவனேசன் கூறினார். ஆரம்பிக்கிறது 6வது மாதம், இது 5வது மாதம் வருது. ஏன் இப்பயே எங்களை விரட்டுறீங்க? ஆனால் அவங்களுக்கு இப்பயே நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துடணும். அடுத்த வருஷத்துலேருந்து அந்த புது இடத்துல தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு இங்கேயே செய்யுங்கன்னா அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாரு. மற்றொன்று அந்த கடையை டெண்டர் மூலமாக கொடுக்குறதா இல்லை, ஏன்னா எப்போது பார்க்கும்போது 9 பேர் தான் குத்தகைக்கு எடுக்கிறாங்க அந்த கடைகளை. அதில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைக்குது. அப்போ மித்தவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நகராட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, வேணுன்னா அது 2ஆக பிரித்து 2 பேர்த்துக்கு, இந்த வருஷம் 2 பேர், அடுத்த வருஷம் 2 பேர். ஆனால் சேவாய்க்கு எவ்வளோக்கு சேவாய் கூடதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அதெல்லாம் நகராட்சி கலந்து அது நடத்துறது மட்டும், ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்க 2 பேர் செய்வாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், சரி அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க, ஆனால் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது இப்போது மாதிரி தான் நடக்கும். அவற்றை காப்பாற்றும் கடப்பாடு நம் அனைவருக்கும் உள்ளது. இதுபோன்ற நிலையிலுள்ள பள்ளிகளின் அருகில் வசிப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை அப்பள்ளிகளுக்கு அனுப்ப முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்நாட்டில் அதிகமான தமிழ் பள்ளிகளை கொண்ட மாநிலமாக பேரா மாநிலம் விளங்குவதாக ஜது சிவனேசன் தெரிவித்தார். பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பத்தாங் பாடாங் மாவட்ட தலைமை ஆசிரியர் கழகத்தின் ஆதரவோடு 12 தமிழ் பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்ட சிறுகதை பட்டறையை ஜது சிவனேசன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது பாராட்டுக்குரியது. அதிலும் பேராவில் அதிகமான தமிழ் ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் சிவா லெனின் சங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆதரவு வழங்கும் ரத்து சிவனேசருக்கும் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பத்தாங் பாடாங் மாவட்ட தலைமை ஆசிரியர் கழகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் நான் சிவா லெனின். என்னோடு சங்கத்தின் துணைத் தலைவர் ஆசிரியர் திரு சா முனியாண்டி அவர்களும் இருக்கிறாரு. சரி, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாடாங் மாவட்ட நிலையில் இருக்கின்ற மொத்தம் 12 பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர்களுக்கான சிறுகதை பட்டறையை பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் நடத்தினோம். இது பேரா மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாவட்ட ரீதியாகவும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சிறுகதை பட்டறையை நடத்துறதுக்கு தான் எங்களுடைய இலக்கு. அந்த சமயத்தில் இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள்கிட்ட கதை சொல்லியாக மாறணும். அவங்க இந்த சிறுகதையை மாணவர்கிட்ட கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி ஆசிரியர்கள் ஏன் நாங்கள் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தோம்னா கற்றுக்கொண்டு கற்பித்தல், அதுதான் எங்களோட நோக்கம். அதனால் இவங்க கற்றுக்கொண்டு அதை மாணவர்கிட்ட ஒப்புவிக்கணும். அப்போ மாணவர்களும் இதில் ஆர்வமாகி அவங்களும் இதை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோடது. அந்த வகையில் இந்த சிறுகதை பட்டறைக்கான செலவினத்தை பேரா மாநில எழுத்தாளர் சங்கம் ஏற்றுக்கொண்டது. எங்களுக்கு கடந்த ஆண்டு பேரா மாநில எழுத்தாளர் சங்கத்திற்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வெள்ளி 30,000 மானியமாக வழங்கினார். அந்த மானியத்தின் வழி நாங்கள் தொடர்ந்து இந்த மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த சிறுகதை பட்டறையை கொண்டுட்டு போவதற்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக அமைஞ்சிருக்குது. இப்போ இங்கே பத்தாம் பாடாங்கு அடுத்து ஈப்போவில் ஒரு பயிலரங்கு நடைபெறும். பீடூரில் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்காக நடைபெறவிருக்கிறது. மஞ்சோங்கிற மாணவர்களுக்காக ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்காக நடைபெறவிருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக எல்லா மாவட்டத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கான தகவல் வெளியான பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதேவேளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் பள்ளிக்கூடங்கள் அல்லது ஆசிரியர்களுக்காக பயிலரங்கு நடத்துகிறதா இருந்தால் கூட பேரா மாநில எழுத்தாளர் சங்கம் அதை ஏற்று நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது. இலக்கிய காவலர் PM மூர்த்தி இந்த சிறுகதை பட்டறையை வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.
இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.